எவ்ரி ஒன் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டக்குன்னு ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். உங்கள் கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரே சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நான் உருளைக்கிழங்கு பீன்ஸ் 2ஐயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்தது நல்லா நீளமாக கட் பண்ணி வச்ச கேரட்டையும் இதோடு சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பீஸ் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னாவே பீஸ் இல்லாமல் எப்படி, இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது வெஜிடபிள்லாம் உடையாமல் இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே குக்கரில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 3 கிராம்பு 3 ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட பட்டை இல்லாதனால அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். 1 டீஸ்பூன் அளவு சோம்பு. எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெயில் அப்படின்னா தான் சுவை இறங்கும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா மெலிசாக கட் பண்ணி வதக்கிக்கலாம். பொன்னிறமாக வந்ததும் 2 பச்சை மிளகாவை இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு தூவி விட்டுக்குங்க, கீழே பிடிக்காது. பேஸ்ட்டோட பச்சை வடை போனதும் 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை மூடி வச்சு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்க விடுங்க. புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு இதோட சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். சாதம் ஒட்டாமல் நல்லா பூ போல் வரணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டி தயிரை சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிறதுக்காக 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் இதோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தூளோட பச்சை வாடை போகிறதுக்காக 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. நார்மலாக ஒயிட் ரைஸுக்கு என்ன அளவு தண்ணி சேர்க்குறோமோ அந்த அளவையே இதோட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா நல்லா கொதி வந்துடும். அப்போ அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு 2 விசில் விட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் விட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லோ ஃப்ளேமில் வைக்கிறனால கீழே தண்ணி எதுவுமே இருக்காது, நல்லா உதிரியாக இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டக்குன்னு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.